எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டதால் மீண்டும் அவரை முதலமைச்சராக பொதுமக்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக சென்னை பல்லாவரம் தொகுதியில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் வெங்கடேசனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து பரப்புரை மேற்கொண்டார். சென்னை பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பொள்ளிச்சலூர் பகுதியில் பரப்புரைக்காக சென்ற ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்துவை கட்சியின் மாவட்ட மற்றும் மாநில பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் உற்சாகமாக வரவேற்றனர். மேல தாளங்கள் முழங்க, பட்டாசுகள் வெடித்து, மலர் தூவி, மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பேசிய டாக்டர் ரவி பச்சமுத்து, தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்கள் என்பதால் பொதுமக்கள் இரட்டை இலை, தாமரை, மாம்பழம் மற்றும் குக்கர் உள்ளிட்ட சின்னங்களில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஐயா எடப்பாடியாரை சொல்ல வேண்டும் என்றால் மக்களோடு மக்களாக எளிதாக பழகக்கூடியவர், மிக அன்பாகவும் சிறப்பாகவும் பழகக்கூடியவர். அவர் மக்களிடம் சென்று சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உற்று கவனித்தால் மக்கள் தேவையை அறிந்த ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர். ஒரு சாதாரண பொறுப்பிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்து இன்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக ஆகியிருக்கிறார் என்றால் அவர் உழைப்பை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவர் ஆட்சியில என்னெல்லாம் பிராமிஸ் பண்ணாரோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாரு. 10.4% வன்னியருக்கு இடம் கொடுக்கிறேன்னு சொன்னாரு. எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்தாரு. ஆனால் அதை திமுக அரசு செய்யல. திருப்பி வந்து நீங்க இன்னைக்கு தமிழ்நாடு பொற்காலம்னு பாத்தீங்கன்னா ஐயா எடப்பாடியார் ஆட்சியில எல்லா பூமியும் நல்லா விளைஞ்சுது, மக்கள் சந்தோஷமா இருந்தாங்க. மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி வரும். இத்தனை நல்ல மனிதர்கள் சேர்ந்து ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அது திரு டாக்டர் வெங்கடேசன் வழக்கறிஞர். அவர் உங்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய குறைகளை உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து உங்கள் தேவையை 24 மணி நேரமும் இங்கேயே ஆபீஸ் போட்டு இருந்து உங்கள் பிரச்சனையை எல்லாத்தையும் எடுத்து செய்வார். அவர் ஏற்கனவே வழக்காடு மன்றத்தில் வழக்காடி இருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்திலும் சென்று உங்கள் கோரிக்கைகளை வென்று கொண்டு வர வேண்டியது அவருடைய பொறுப்பு. அதற்கு இந்திய ஜனநாயக கட்சியும் நமது எடப்பாடியாரும் பொறுப்பு. கண்டிப்பா ஐயா பாரிவேந்தர் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நீங்க என்ன பண்றீங்க தம்பி, ஸ்கூல் ஐயா வேற வாத்தியாரு, அவர் எப்பவுமே என்ன பண்ணுவாரு, நீ நோட்ஸ் எழுது, என்னென்ன பண்ண என்னென்ன செஞ்சேன்னு சொல்லி எல்லாமே கேட்பாரு. இவரும் வழக்கறிஞர். எல்லாமே நல்லதுக்கு இந்த பல்லாவரம் தொகுதி ஒரு நல்ல மாடல் தொகுதியாக விளங்கும். மக்கள் கோரிக்கையை கேட்பார்கள். இந்த ஒரு பல்லாவரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐயா பாரிவேந்தரம் புதுசு இல்லை, நமக்கு இரட்டலையும் புதுசு இல்லை. எல்லாரும் மக்கள் சிறப்பாக இருக்க திரு வெங்கடேசன் அவர்களை உங்களுக்கு நம்ம வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யணும்.